ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சிறப்பு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் மறந்து விடாமல் மனதில் வைத்து பயணிக்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்க இருக்கிற காணிக்கை சபை மன்றாட்டு, காணிக்கையெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு மன்றாடுவோமாக அப்படின்னு குருவானவர் வாசிக்கிற அந்த சபை மன்றாட்டில் ஒரு வரி வருகிறது. அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திலே நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையினுடைய அடையாளத்தை அங்கே ஒரு வார்த்தை நமக்கு விவரிக்கிறது. இந்த உறவு பரிமாற்றத்தினால், இப்புனித உறவு பரிமாற்றத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு. இப்போது நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம இருப்போம். அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே உணவுகளோடு நம்ம பேசுகிறது, பழகிறது, அது ஒரு பரிமாற்றம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையோடு நீங்கள் ஒரு நாள் முழுசாக பேசலைன்னா அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்பா பேசலை, ஏன் அம்மா பேசலை? உறவு பரிமாற்றம் ரொம்ப முக்கியம். அதே போல் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பேசுகிறது இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் இந்த அம்மா பேசவே மாட்டேங்குது? நம்ம உறவுகள் பேசலைன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த உறவு பரிமாற்றம் என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில், மனுஷ வாழ்க்கையில். அதே போல் ஆலயத்திற்கு வருவது கூட கடவுளோடு நம்ம உறவை புதுப்பித்துக் கொள்கிறோம், உறவு பரிமாறப்படுகிறது. அதனால தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும். கோயிலுக்கு வர பிள்ளைகள் கண்டிப்பாக நிறைவடைவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் ஆலயத்துக்கு வாங்க. எருசலேம் ஆலயம் தூரமாக இருந்துச்சு, நம்ம வீட்டு வாசப்படியில் கோயில் இருக்குது இப்போல்லாம். ஆனாலும் போகிறதுக்கு பலவிதமான காரணங்கள், போக முடியாததுக்கு. ஆனால் எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை நடந்து போகணும். அவர்கள் ஆலயத்துக்கு போய் வந்தார்கள். இயேசுசாமி அடிக்கடி போனார். அப்போ ஏன் இவர்கள் ஆலயத்திற்கு போனார்கள்? இந்த கான்செப்ட் என்பது கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதத்திலும் இருக்கிறது. ஆலயத்திற்கு செல்வது, இப்போ ஆலயத்திற்கு செல்வது என்பது கடவுளோடு நாம் ஏற்படுத்தி கொள்கிற அந்த உறவு பரிமாற்றத்தினுடைய அடையாளம். இப்படிப்பட்ட இந்த உறவு பரிமாற்றம் நமக்கு சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல நமக்கு உதவி செய்கிறது. ஆலயத்திற்கு வருகிற போது கடவுள் நம்மோடு பேசுவார். அப்போ தான் கடவுள் என்ன செய்கிறாரு, மீண்டும் அவர் வரும்போது அவர் கொடுக்க இருக்கிற அந்த வாக்குறுதியின்படி அவர் செயல்பட போகிறார். அவர் நம்பிய பிள்ளைகள் யாரும் கைவிடப்பட போவதில்லை. அப்போ நம்ம நினைக்கிறோம், அப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டேன், நான் நம்புகிறேன், நான் கைவிடப்பட போவது இல்லை. ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டவர் சொல்வதை கேட்டு செயல்படுவது. இன்றைக்கி அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கி நற்செய்தியில் கூட பாருங்களேன், இயேசுவோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே நோயாளிகள் இருந்தாங்க, பேச்சற்றோர் இருந்தாங்க, ஊனமுற்றோர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுவோட உறவுகளில் நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவங்க செய்கிறது அவங்க செஞ்சிட்டாங்க. இயேசு அதுக்கு பதிலீடாக என்ன செய்கிறாரு, அவங்க பசியாக இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுன்னு சொல்கிறார். இதுதான் கடவுள் திரும்பி செய்கிற ஒரு காரியம். கடவுள் வெறும் உலக சார்ந்த உணவை மட்டும் கொடுப்பவரா? இல்லை, அதை கடந்த ஒரு உயர்வை கொடுப்பவர், விடுதலையை கொடுக்கிறவர். இதனால திருவருகை காலத்தில் அந்த விடுதலை குறித்து தான் நமக்கு அழுத்தமாய் பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்மஸ் வருது தயாரிங்க, கிறிஸ்மஸ் வருது தயாரிங்க. கிறிஸ்மஸுக்காக தயாரிக்க அழைப்பு அல்ல, இயேசு வரப்போகிற இரண்டாவது வருகைக்கான தயாரிப்புக்கு தான் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அப்போ நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இந்த படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்களா? அது ஒரு மரியாதை, அது ஒரு அன்பு, அதை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யாமல் போனால் எதுவும் சரியாக நடக்காது. அதைத்தான் இன்னைக்கு மரியாள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. கானா ஒரு திருமணத்தில் கூட ஆண்டவருடைய தாய் என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்வதை போல செய்யுங்க. ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பி கேட்குறார். அவர் ஒரு சபையை சார்ந்த ஒரு பிரசங்கியார். அவர் அந்த கானாவூர் திருமணத்தில் சொல்கிறார், இயேசு போய் மாதா போய் கேட்குறாங்க இயேசுக்கிட்ட, இயேசு என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி மரியாளை அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவுக்கு சாப்டரை முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நேரம் வந்தபோது இயேசு கானாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்தார். அவர் மாதாவை குறையாக பேசலை, ஆனால் லாபகமாக ஒதுக்கிவிட்டார்.
அப்படி ஒதுக்கவே முடியாது மரியாதை. அடுத்த வரியை அவர் மிஸ் பண்ணுறாங்க. இடையிலே ஒரு வரி இருக்கிறது. மாதாமா சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க? அவர் சொல்வது போல செய்யுங்க. அவங்க செஞ்சாங்க. அது அன்னைக்கே நடந்த, அப்பொழுதே நடந்த ஒரு விஷயம். அப்போ நம்மளும் அந்த வரியை மிஸ் பண்ணிடக்கூடாது. மாதாமா சும்மா போய் உட்கார்ந்தா வந்துடுவாங்க, 5 மணி பூசைக்கு போனால் வந்துடுவாங்க, எனக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க. எஸ், ஷீ வில் கைட் யூ. அதுதான் செய்வாங்க. கடவுள் ஒரு நாளும் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் நமக்கு எல்லாம் செய்கிறது இல்லை. அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். நம்ம வழியில் நடந்து போகணும். பிள்ளைகளை எப்படி நீங்கள் படிக்க வச்சு அவங்க படிக்கிற போது சந்தோஷப்படுறீங்க, அவங்க வெற்றி பெறும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதுதான் கடவுளும் செய்கிறாரு. நம்மளை ஓட விட்டு நம்ம வெற்றி அடைவதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் நம்ம ஓட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்வதை அந்த பிள்ளைகள் செய்தார்கள், சீடர்கள். அதனால தான் அந்த இடத்துல மீதியான துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுக்க முடியுது. சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் செயல்படுகிற விதம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த உறவு பரிமாற்றத்திற்குள்ளே இருக்கிறோமா? வீட்டுக்குள்ளே அன்பு உறவு, கணவன் மனைவி பிள்ளைகளோட. வெளியில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவருக்கு நான் யார், நான் எதுக்கு போய் அவருக்கு கை கொடுக்கணும், நான் எதுக்கு இந்த உண்டியலில் காசு போடணும். இதுதான் சமூகத்தோடு, இந்த திருச்சபையோடு நம்ம கொள்ளுகிற உறவின் அடையாளம். ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் மக்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் அவர் செய்கிற உறவு பரிமாற்றம். இனி நல்ல தேன் ஒழுகிற மாதிரி பேசிட்டு மக்களை ஏமாத்துறவர் அல்ல. பேசுகிறவரை விட செயல்படுகிறவர் மேலானவர். அவர் பேச மாட்டாருங்க ரொம்ப, ஆனால் நல்லா செய்வார். யோசிக்கணும். குடும்பத்திற்காக நிற்கிற நீங்கள் சரியாய் செய்கிறீர்களா, அல்லது உங்கள் பொறுப்பில் கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியாய் செய்கிறீர்களா? அங்கே உறவு பரிமாற்றங்கள் புனித உறவு பரிமாற்றம். அதெல்லாம் பணி செய்கிற இடத்துல உனக்கு நீதி இல்லை, நேர்மை இல்லை, அங்கே அந்த புனித நிலை கெட்டு போகிறது. ஆலயத்தில் கூட நிறைய பேர் பணி செய்கிறாங்க, ஆனால் அங்கே நல்ல மனசு இல்லை, சுயநலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அங்கே புனிதம் இருக்க முடியாது. நீ கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும், நீ கிடைக்கிற பெருமை கிடைக்கும், நீ விரும்புகிற பேராசை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது? ஆண்டவருடைய அருள் கிடைக்காது. சில பேர் நண்பர்கள் என்கிற பாணியில் ஒட்டி கொண்டு அவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்தும் அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குருக்களையே எதிர்ப்பாங்க. குருவானவர் சொல்கிறது சரியாக இருக்குமேன்னு ஒரு நிமிஷம் கூட உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் நண்பர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறதுனால அவர்கள் எல்லா விதத்திலும் துதிபாடி கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்களால் இவர்களுக்கு பிழைப்பு இருக்கிறது. இது எல்லாமே நம்ம நினைக்கலாம், நான் நேராக போய் செய்யலையே, சாமியாரை நேராக போய் நான் போய் இது பண்ணேன், நான் போய் மக்களை நேராக நான் வஞ்சித்தேன். இல்லையே. நீங்கள் எந்த விதத்தில் எதை எப்படி செயல்பட்டாலும் நீங்கள் சந்திக்க போகிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. சரியாய் செய்தால் உயர்வு, கடவுளுடைய கிருபை. தவறாய் செய்தால் அதற்குரிய நீதி வெளிப்படும் போது வேதனையும் அங்கலாய்ப்பும் அந்த இடத்துல அழுகையும் இருக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறார். சிந்தித்து செயல்படுவோம். கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு? சரியாய் சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு. அன்னை மரியாள் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அதற்காக பரிந்துரை செய்கிறாங்க. வெறும் உலகு சார்ந்த காரியத்திற்காக மாதா பரிந்துரை செய்ய மாட்டாங்க, உயர்ந்த ஞானத்திற்காக பரிந்துரை செய்வாங்க. நீங்களும் ஞானத்தை கேட்டு சரியானதை பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்தை வெற்றி பெற இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.